வணக்கங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா ராணி புக்கு 17/5, அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய எடிஷனுக்குள்ளது 17/5/2026 மூளைக்கு வேலையை தான் பார்க்க போவோம். முத்தியை பதித்த விஜய், இதுதான் டைட்டில், உங்களோட டைட்டில். ஓகேங்களா? இதனோட பக்கத்தை பார்ப்போம். மூளைக்கு வேலை எண் பார்த்திங்கன்னா 57வது விஷயம். ஓகேங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூளைக்கு வேலை 57. சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, இனிமேல் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? முதல்ல இடமிருந்து வலம் பார்ப்போம். தற்காப்பு கலை, முதல் கேள்வியே தற்காப்பு கலை இருக்குதுங்க. அப்படின்னா சிலம்பம் அப்படின்னு சொல்லலாம். 5 எழுத்து வரும், ஆனால் 6 எழுத்து கேட்டிருக்காங்கங்க. ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே. நண்பகல். நண்பகல் அப்படின்னா மதியம் சொல்லலாம். ஸோ மதியம் அப்படின்னு எழுதலாம். மதியம் அப்படின்னு நீங்கள் பதில் எழுதுனீங்கன்னா தற்காப்பு கலை என்னதான் இருக்கும். மற்பு அப்படின்னு எழுதுனா 4 இடத்துல எழுதலாம். அதாவது குஸ்தி இல்லைன்னா மல்யுத்தம் அப்படிங்கிறத தற்காப்பு கலையில் சொல்லலாம். என்ன பதில் எழுதலாம்? மல்யுத்தம் எழுதலாம். மல்யுத்தம் கரெக்டாக இருக்குதுங்க. மல்யுத்தம், மற்பு. ஓகேங்க. இந்த மதியம் எழுதணுமா? ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போமா? 3 இடமிருந்து வலம் என்ன? மனதை ஒருநிலைப்படுத்தி மேற்கொள்வது. மனசை ஒருநிலைப்படுத்துவதை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், மனசை ஒருநிலைப்படுத்துவதை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா தீல ஆரம்பிச்சுக்குங்க. தியானம் அப்படின்னு சொல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கிற தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்மளுக்கு இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போமா? அப்போ மதியம் கரெக்டு, மல்யுத்தமும் கரெக்டாக தான் இருக்கணும். சரிங்க. ஒரு வகை ஜோதிடம். ஜோதிடம்னா குறி சொல்கிறது. ஒரு வகை ஜோதிடம் அப்படின்னா 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. நாடி ஜோதிடம். நாடி ஜோதிடம்னா முனிவருக்கெல்லாம் முனிவர் அகஸ்தியர் பண ஓலையில் எழுதி வச்சிருந்தது. கடந்த காலம், நடக்கக்கூடிய காலம், எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஆண்கள்னால் வலது கை, பெண்கள்னால் இடது கையை பற்றி சொல்லுவாங்கள்ல, அதான் நாடி ஜோதிடம். சரிங்களா? சரிங்க. 2 மேலேருந்து கீழே எதுவும் இருக்குதான்னு பார்ப்போமா? திருச்செந்தூரில் முருகர் கோயிலுக்கு அங்கே உள்ள புனித தீர்த்தம் அப்படின்னா என்ன? திருச்செந்தூர் கோயிலில் முதல் புனித தீர்த்தமே கடல் தாங்க. 2வது நாழிக்கிணறு. பதில் என்ன? நாழிக்கிணறு. பதில் நாழிக்கிணறு. நாழிக்கிணறுனா திருச்செந்தூர் கடல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கும். இங்கே தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். கடல்னாலே உப்பு தண்ணியாக இருக்கும். இங்கே நாழிக்கிணறில் நல்ல தண்ணியாக இருக்கும். 7 அடி ஆழத்தில் தான் இருக்குது. இப்போ இன்னும் இந்த வீக்கில் நாழிக்கிணறு ரிஃபைன் பண்ணுறாங்க, பழையபடி புதுப்பிக்க போகிறாங்க. சரிங்களா? புதுப்பிக்கும் மேலே ஆல்ரெடி நடக்குது. இன்றைக்கி நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க. 4 நாழிக்கிணறுங்க கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 4 இடமிருந்து வலம் என்ன? கோட்டையை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு நீர்நிலை. கோட்டையை சுற்றி பாதுகாப்புக்கு நீர்நிலை வச்சுருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, அரண்மனையை சுற்றி அந்த கோட்டையை சுற்றி இப்போ தண்ணி விட்டுருப்பாங்க. அதில் முதலெல்லாம் கிடக்கமே படம் காமிச்சிருப்பாங்கல்ல, அகழி. 4 மேலேருந்து கீழே என்ன? பெரிய சகோதரன். வீட்டில் இருக்கிறதுல பெரிய சகோதரன் என்ன, யாருன்னு சொல்லுவீங்க? அண்ணன். சரிங்களா? இப்போ இது என்ன கேள்விங்க? 5 இடமிருந்து வலம் என்ன? எண்ணெய். எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை பிழிந்த பின் கிடைக்கும் சக்கை. நம்ம வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டுறீங்கன்னா எள்ளுலேருந்து நம்மளுக்கு நல்லெண்ணெய் கிடைக்குதுங்க. நல்லெண்ணெய் கிடைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க சக்கையை என்னென்னு சொல்லுவோம்னா புண்ணாக்குன்னு சொல்லுவோம்.
மேக்ஸிமம் மாட்டுக்கு யூஸ் கொடுக்க இது பண்ணுறாங்க. பதில் என்ன? புண்ணாக்கு. நம்ம வீட்டில் எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்ருக்கீங்களா? கல்பட்டிலாம் போட்டு எள்ளு புண்ணாக்கு கொடுப்பாங்க. எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அந்த புண்ணாக்கு தான் சொல்கிறோம். 7 இடமிருந்து வலம் என்ன? வீட்டுக்கு முன்னால் போடுவது. வீட்டுக்கு முன்னால் என்ன போடுவோம்? கோலம். 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கோலம். பதில் என்ன? கோலம். சரிங்க. 7 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா? கோவிலுக்கு அழகு. கோவிலுக்கு அழகுன்னு என்ன? கோவிலுக்கு அழகு கோவிலோட கோபுரம் தாங்க. கோயிலுடைய கோபுரம் அதான் கோயிலுடைய அழகு. சரிங்க. 6 இங்கே ஒன்று இருக்குதுங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய பூ என்ன பூன்னு சொல்லுவீங்க? 6 கூல ஆரம்பிச்சுக்குங்க. குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ. இதை நீலக்குறிஞ்சின்னு சொல்லுவோம். ப்ளூ கலரில் இருக்கும். இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அரிதாக பூக்கக்கூடிய பூ. சரிங்க. 8 அறிவு. உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்காத எப்படின்னு கேட்பீங்க? உனக்கெல்லாம் புத்தி இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ பதில் என்னங்க? புத்தி. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? ராட்சசன். கேள்வி என்ன? ராட்சசன். 5 எழுத்துல சொல்லணும். அரக்கன்னு சொல்லலாம். 2 எழுத்து ட்ரா இருக்கிறதுனால அரக்கன். பதில் என்ன? அரக்கன். சரிங்க. 10 மேலேருந்து கீழே ஏதோ இருக்குதுங்க. சோர்வு. இன்றைக்கி ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப டயர்டாக இருக்கும். வேலை ஆரம்பிச்சு இன்றைக்கி ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அசதி. ஓகேங்க. சரிங்க. 11 இடமிருந்து வளம்ல பாருங்கள். மனைவி. மனைவியை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? 5 எழுத்து. சரிபாதின்னு சொன்னால் மனைவின்னு சொல்லலாம். ஆணும் பெண்ணும் சரிபாதின்னு சொல்லலாம். சகதர்மினி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இம்மை வந்துக்குங்க. சம்சாரம்னு சொல்லலாம். பழைய காலத்தில் படம் பார்த்துக்கிங்களா? சம்சாரம் அது மின்சாரம்லாம் பார்த்துக்கிங்களா? அந்த இதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்க. அடுத்த கேள்விங்க. 12 உறுதி. எத்தனை எழுத்துங்க? 3 எழுத்து. 3 எழுத்துன்னா உறுதிக்கு என்னன்னு சொல்லலாம்? திடம் அப்படின்னு சொல்லலாம். 4 எழுத்தாக இருந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போது திண்ணம்னு எழுதலாம். சரிங்க. 9 பணிவிடை. பணிவிடை அப்படின்னா சேவைன்னு சொல்லலாம். சர்வீஸ். 4 எழுத்தாக கேட்டிருக்காங்கங்க. அப்படின்னா என்னென்னு எழுதலாம்? சேவகம். என்னென்னு எழுதுவீங்க? சேவகம். அப்படின்னா என்ன? பணிவிடை. ஓகேங்க. சர்வீஸ் பண்ணுறது. 13 இடமிருந்து வலம் என்ன? கடைசி கேள்விங்க. பாடும் பறவை. அழகாக பாட்டு படிச்சுட்டுக்கே பறவை என்னன்னு சொல்லுவீங்க? பாடும் பறவைன்னா என்ன அப்படின்னா வானம்பாடி. வானத்தில் அழகாக பாட்டு படிச்சுட்டே பார்க்கக்கூடியது வானம்பாடி. பாடும் பறவை அப்படின்னு சொல்லி அழைக்கும் அதை வானம்பாடி. அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் லார்க், LARK, லார்க் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இன்றைய பதிலுங்க. மூளைக்கு வேலை. சரிங்களா? மூளைக்கு வேலை ராணி புக்கில் உள்ள மூளைக்கு வேலை. சரிங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணிக்கோமான்னு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்குள்ள பதிலையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.